வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்ல பத்தியும் ஆப்புகளை பத்தியும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நிறைய பேருக்கு பணம் தேவைப்படும். ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு பணம் தேவைப்படுதுங்க, 1 ஹவர்ல எனக்கு பணம் தேவைப்படுது, இம்மிடியட்டா ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது. அப்படி ஒரு அவசரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்பீட்ல லோன் தரக்கூடிய 3 லோன் ஆப்பை பத்தி பார்க்க போறோம். 1 லட்ச ரூபா தேவைப்படுதா, 5 லட்ச ரூபா தேவைப்படுதா, அல்லது 10 லட்ச ரூபா தேவைப்படுதா, அதுக்கேற்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இந்த 3 விதமான லோன் ஆப்களுடைய முழு விவரத்தான் பார்க்க போறோம். உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் இவ்வளவுதான் இருக்கா, ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் கிடைக்கும், இந்த 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு சாதாரண டீட்டெயில்ஸ் இருந்தாவே தருவதாக சொல்கிறாங்க. உங்கள் லோனுக்கு ஏற்றபடி, அதாவது மினி லோன் தராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக லோனுக்கான ஆப்ஷன் தராங்க, சேலரி பர்சனுக்கு உண்டான லோன் ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ஃபின் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் பர்சனல் லோன் போட்டு நிறைய விளம்பரம் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ பெர்மிஷன்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வர நீங்கள் படிச்சு டிக் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும், ஓடிபி வந்த பிறகு லாகின் வரும். லாகின் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு, அதாவது உங்களோட ஃபுல் நேம், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேலா ஃபீமேலா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் இதெல்லாம் உங்கள் ஃபினான்ஷியல், அதாவது இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆதார் வெரிஃபை பண்ணுற வேண்டியது இருக்கும், பேன் கார்டு வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இணைக்க வேண்டியது இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே லாஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக கேட்பாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்து தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருவாங்க. நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 3 மந்த்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது 3 மாதம் சேலரி ஸ்லிப் நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து செக்யூர் லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இது, அன்செக்யூர் லோன் தேவைப்பட்டுச்சு இதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுதுன்னா உங்களுக்கு சேலரி ஸ்லிப்லாம் கேட்க மாட்டாங்க, இன்கம் ப்ரூஃப் மோஸ்ட் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் போட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகுது. ஸோ உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகுது. அப்படி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லோன் ஆஃபர் ஓகே சொல்லிச்சுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க? மினி லோனை பொறுத்த வரைக்குமே 50,000 வரைக்குமே லோன் தராங்க. ஜம்போ லோன் 1 லட்ச ரூபா வரைக்குமே ஜம்போ லோன் தராங்க. இது குறிப்பிட்ட ஒரு சில சிட்டிஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்கு 50,000 தேவைப்படுதா, குயிக் லோனில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதா, சேலரி ஸ்லிப் இணைக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. இதுக்கு இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீஸ் 6% வந்து அதுக்கு மேலேயே போகும் சொல்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 62 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வாங்குறீங்க, 3 மாதம் அதாவது 90 நாள் அதுக்கு இஎம்ஐ போகிறீங்க வச்சுங்களேன். வட்டி 0.1% per day அப்படி போட்டாங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா, கேட்டது 30,000 மொத்தமாக 33,942 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ மொத்தமாக சொன்னால் இது ஒரு நாள் வட்டி போடக்கூடிய ஆப்பு. அதுக்கேற்ற மாதிரி தான் வட்டி வரும். நாள் வட்டினா ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்து 7 days ஆப்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். உடனே பணம் கிடைக்கும், அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். மற்றபடி எல்லா சார்ஜஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 4.3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த ஆப்பில் 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு லோனுங்க கொடுத்துருக்காங்க. கிளிக்ஃபின் ஆப். கிளிக்ஃபின் ஆப்பில் இருக்கிற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல் ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்கு இவங்க லோன் தராங்க. எல்லா வித வேலை செய்கிறவங்களுக்கும் இவங்க லோன் தராங்க. மினிமம் சேலரி 25,000 ரூபா இருந்தாலே போதும் லோன் ஆஃபர் பண்ணுவதாக சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ விளம்பரம்லாம் வரும். நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். கீழே கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கேட்குது, அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறமா பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்குது. உங்களுக்கு அதெல்லாம் இல்லைனா நோ ப்ராப்ளம். கீழே லாகின் கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் கூகுள் ஒரு ஆப்ஷன், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்குங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் பணம் தேவைப்படுதா, அப்ளை ஃபார் லோன் ஒரு ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்துட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அப்புறம் பேன் கார்டு நம்பர், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அப்புறமா ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு,
ரெண்ட் இங்கே வாடகை இருக்கிறீங்களா, சொந்த வீடு இருக்கா இல்லையா, வாடகையில் இருக்கிறீங்களா கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது போல் எல்லா வித விவரங்களும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா லோன் அமௌண்ட் டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. ஸோ லோன் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடணும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா கிளிக்ஃபின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 10,000 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 18% 32% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதம் 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2% 4% வரைக்குமே போகும் சொல்கிறாங்க. இந்த கிளிக்ஃபின் ஆப்பில் முக்கியமாக 3 விஷயம் பார்க்கணும். 1 கிரெடிட் ஸ்கோர் 650க்கு மேலே இருந்தால் தருவதாக சொல்கிறாங்க. யாருக்கு தராங்க பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய சேலரி பேங்க்கில் கிரெடிட் ஆகணுங்க. அதுதாங்க விஷயம். அப்படி இருந்தால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது இவங்க நாள் வட்டி போடக்கூடிய ஆப் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கான விஷயங்களுக்குள்ளே போய் பார்த்தாலும் நாள் வட்டி போடுற மாதிரி இல்லை. ஆனால் மந்த் வைஸ் போட்டாலும் சரி பெர் ஆனம் போட்டாலும் சரி அதுவே எக்கச்சக்கமாக வருது. ப்ராசஸிங் ஃபீஸும் அதிகமாக தான் வருது. ஸோ என்ன தான் அவங்க இல்லைன்னு சொன்னாலும் கூட்டி கழிச்சா அதுதான் வருது. ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்கா, உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்கா, சேலரி உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகுதா, கவலையே தேவைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பணம் கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். அது வந்து உறுதியாக சொல்ல முடியும். இல்லைங்க எனக்கு வந்து இன்னும் திருப்தி ஆகலை, எனக்கு வந்து நிரந்தர வருமானம்லாம் இல்லை, நார்மலான ஒரு வருமானம் தான், கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது, பெருசாலாம் கிடையாது, எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு ஆப் பார்க்க போகிறோம். இவங்க வந்து இருக்கிற லோன் ஆப்லேயே இவங்க வந்து டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப் தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப் லோன் ஆப். ஃபைப் லோன் ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இவங்க இதுக்கு முன்பாக இயர்லி சேலரி ஆப்னு ஒரு நேமில் இருந்தாங்க. இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணி ஃபைப் ஆப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் பேசப்படுவோம் ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா 5 lakhs in just 2 minutes டைரக்ட்லி இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ 5 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் லோன் தருவதாக சொல்கிறேன். கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஓடிபி வரும். டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு கெஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ பெர்மிஷன் ஸ்க்ரால் பண்ணிட்டு அக்ரி ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் காட்டுது. பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குது, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க கேட்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க கேட்குது. இது வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயத்த நான் ரொம்ப ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கே வசிக்கிறீங்க என்ற விஷயத்தையும் கேட்குது. சப்மிட் பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுங்க, டைம் ஆகும். ஸோ அது ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் லோன் டீட்டெயில்ஸ் அவங்க காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு காட்டுறாங்க, ஓகே காட்டுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ வரும். அந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஆட்டோ டெபிட் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கான அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வர வேண்டியிருக்கும். அதுக்கான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது டிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டப் ஆட்டோ டெபிட். ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, ஒரு 60 மாதம் அல்லது 12 மாதம் எடுக்கிறீங்கன்னா மாதம் உங்களோட இஎம்ஐ ஆட்டோ டெபிட் செய்வதற்காக நீங்கள் டிக் பண்ணுறீங்க. அதுக்கு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 மாதம் 36 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. லோனை வாங்கிட்டேன் டக்குன்னு க்ளோஸ் பண்ண நினச்சா தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 3 ஆப்லேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபைப் ஆப்பில் ப்ளஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கும், நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க, ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இல்லை, ஈஸியாக நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கிளிக்ஃபின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். நாங்கள் நாள் வட்டி போடல அவங்க சொன்னாலும் வட்டி சார்ஜஸ்லாம் இருக்குது. 3வது இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்ஃபின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாள் வட்டி போடுறாங்க, சார்ஜஸும் இருக்குது, பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது இல்லை. இப்படி தான் சொல்லணும். ஸோ 3 ஆப்லேயும் பெஸ்ட்டு சொன்னீங்கன்னா ஃபைப் ஆப்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஒரு 3 இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக இருக்குது வெப்சைட்டில். படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.